சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே மித தெரிவானா ஞான முரளே. ஓம் சாந்தி. முரளி டேட் 28/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்களை உலகின் எஜமானர்களாக மாற்ற மிக அன்பான ஸ்ரீபாபா வந்திருக்கிறார். நீங்கள் அவரது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். கேள்வி: மனிதர்கள் பரமாத்மாவை பற்றி எந்த இரு விஷயங்களை ஒன்றுக்கு மாறாக மற்றதை சொல்கிறார்கள்? பதில்: ஒரு பக்கம் பரமாத்மாவை அகண்ட ஜோதி என்று சொல்கிறார்கள், மறுபக்கம் அவர் பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்கிறார்கள். இந்த இரு விஷயங்களும் ஒன்றுக்கு மற்றதற்கு மாறாக இருக்கிறது. சரியான ரூபத்தை அறியாத காரணத்தாலேயே அழுக்காகிக் கொண்டே போகிறார்கள். தந்தை எப்போது வருவாரோ அப்போது தனது உண்மையான அறிமுகத்தை கொடுப்பார். பாடல்: இறந்தாலும் மடியிலேதான், வாழ்ந்தாலும் மடியிலேதான், என் வாழ்வும் என் சாவும் எல்லாமே உன்னோடுதான். என்னை உனக்கு தந்து விட்டேன், நீ என்ன செய்தாலும் சம்மதமே. என்னை உனக்கு தந்து விட்டேன், நீ என்ன செய்தாலும் சம்மதமே. இறந்தாலும் உன் மடியிலேதான், வாழ்ந்தாலும் உன் மடியிலேதான், என் வாழ்வும் என் சாவும் எல்லாமே உன்னோடுதான். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஒருவர் இறந்தால் தந்தையிடம் மறுபிறவி எடுப்பார். தந்தையிடம் பிறவி எடுத்திருக்கிறார் என்றே சொல்ல வருகிறது. தாயின் பெயரை எடுப்பதில்லை. தந்தைக்கு வாழ்த்து சொல்லப்படுகிறது. இப்போது நாம் ஆத்துமாக்கள் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அது சரீர விஷயம். ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்த தந்தையிடம் போகிறார்கள். நீங்கள் 84 பிறவிகளில் 84 மனித தந்தையிடம் சென்றிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் நிராகார தந்தையின் குழந்தைகள். ஆத்துமாக்கள் நீங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள். நீங்கள் இருப்பதும் அங்கேதான். அதை நிர்வான் தாமம் அல்லது சாந்தி தாமம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நீங்கள் அங்கே இருப்பவர்கள். தந்தையும் அங்கே இருக்கிறார். இங்கே வந்து நீங்கள் லௌகிக்க தந்தையின் குழந்தைகள் ஆகிறீர்கள். அப்போது அந்த தந்தையை மறக்கிறீர்கள். சத்தியுகத்திலும் நீங்கள் சுகத்தோடு இருக்கிறீர்கள். அதனால் அந்த பரலோக தந்தையை மறக்கிறீர்கள். சுகமாக இருக்கும்போது யாரும் அந்த தந்தையை நினைவு செய்வதில்லை. துக்கத்தில் நினைவு செய்கிறார்கள். மேலும் ஆத்மாவை நினைவு செய்கிறது. லௌகிக்க தந்தையை நினைவு செய்யும் போது புத்தி
சரீரத்தின் பக்கம் இருக்கிறது. இங்கு பாபா அவரை நினைவு செய்தால் ஓ பாபா என்று சொல்வார். இருவரும் தந்தையாக இருக்கிறார்கள். அப்பா என்ற வார்த்தையை சரியானது. இவரும் அப்பா, யாரு? பிரம்மாவும். அவரும் அப்பா, ஸ்ரீபாபாவும் தந்தையா இருக்கார். ஆத்மா அந்த ஆன்மீக தந்தையை நினைவு செய்கிறது. அப்போது புத்தி அங்கே போகிறது. இதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தை வந்திருக்கிறார், நம்மை அவருடையவராக மாற்றியிருக்கிறார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். முதலில் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவி எடுத்து நாடக திட்டத்தின்படி இப்போது நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீர்கள். இப்போது நாடகப்படி பழைய உலகம் அழிய வேண்டும். உங்கள் ஆத்மாவும் சரீர வடிவ ஆடையும் சத்தோப்பிரதானமாக இருந்தன. பிறகு தங்க யுகத்திலிருந்து வெள்ளி யுகத்திற்கு ஆத்மா வந்தபோது சரீரமும் வெள்ளி யுகத்திற்கு வந்தது. பிறகு செம்பு யுகத்திற்கு வந்தது. இப்போது உங்கள் ஆத்மா முற்றிலும் அழுக்காகிவிட்டது. அதனால் சரீரமும் அழுக்காக இருக்கிறது. அப்படி 14 கேரட் தங்கத்தை யாரும் விரும்புவதில்லை. அது கருத்துவிடும். அதே போல நீங்களும் இப்போது கருப்பாகி இரும்பு காலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இப்போது எந்த ஆத்மா சரீரம் இரண்டும் கருப்பாகி இருக்கிறதோ அது எப்படி தூய்மையாகும்? ஆத்மா தூய்மையானால் சரீரமும் தூய்மையாக கிடைக்கும். அது எப்படி நடக்கும்? கங்கையில் குளிப்பதால் நடக்குமா என்ன? இல்லை. ஏ பதீத்த பாவனரே என அழைக்கிறார்கள். அப்படி ஆத்மாவே அழைக்கிறது. ஏ பாபா என்று சொல்லும்போது புத்தி பரலோக தந்தையின் பக்கம் போகிறது. பாருங்கள், அப்பா என்ற வார்த்தையே எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. பாரதத்தில்தான் அப்பா அப்பா என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானியாகி தந்தையுடையவராக மாறியிருக்கிறீர்கள். நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பியிருந்தேன் என்று தந்தை சொல்கிறார். புதிய சரீரத்தை பெற்றிருந்தீர்கள். இப்போது நீங்கள் என்னவாகி இருக்கிறீர்கள்? இந்த விஷயங்கள் எப்போதும் உள்ளே இருக்க வேண்டும். தந்தையே நினைவு செய்ய வேண்டும். ஏ பாபா, ஆத்துமாக்கள் நாங்கள் அழுக்காகி விட்டோம். இப்போது நீங்கள் வந்து தூய்மையாக்குங்கள் என நினைவும் செய்கிறார்கள் தானே. நாடகத்திலும் இந்த பாகம் இருக்கிறது. அதனால் தானே அழைக்கிறார்கள். நாடக திட்டத்தின்படி வருவதாக இருந்தாலும் எப்போது பழைய உலகம் புதியதாக மாற வேண்டுமோ அப்போது நிச்சயம் சங்கம யுகத்தில் தான் வருவார். தந்தை மிக அன்பானவர் என்ற நம்பிக்கை குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் என்று சொல்கிறார்கள். இப்போது ஸ்வீட்டாக இருப்பது யார்? லௌகிக்க சம்பந்தத்திலும் முதலில் இருப்பவர் தந்தை. அவர் பிறவி கொடுக்கிறார். பிறகு டீச்சர். அவர் நல்லவராக இருக்கிறார். அவரிடமிருந்து படித்து நல்ல நிலைமையை பெறுகிறார்கள். நாலேஜ் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்லப்படுகிறது. ஞானமே நாலேஜ், யோகம் நினைவு. எந்த எல்லையற்ற தந்தை உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானராக மாற்றி இருந்தாரோ அவரையே இப்போது நீங்கள் மறந்துவிட்டீர்கள். சிபாபா எப்படி வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சித்திரத்திலும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. சிபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி ராஜயோகத்தை கற்பிப்பார்? சத்யுகத்திற்காகவே ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அப்படியானால் சங்கம யுகத்தில் தான் கற்பித்திருப்பார். சத்யுகத்தை ஸ்தாபனை செய்பவர் பாபா. சிவபாபா இவர் மூலமாக செய்ய வைக்கிறார். செய்பவர் செய்ய வைப்பவராக இருக்கிறார் தானே.
அந்த மனிதர்கள் திருமூர்த்தி பிரம்மா என்று சொல்கிறார்கள். மிக உயர்ந்தவர் சிவபாபா. இவர், அதாவது பிரம்மா, சாக்கார மனிதர். அவர் நிராகாரமானவர். உலகமும் இங்கேயே இருக்கிறது. இந்த சிருஷ்டியின் சக்கரமே சுற்றி கொண்டு இருக்கிறது, ரிப்பீட் ஆகிக் கொண்டு இருக்கிறது. சூக்ஷ்ம வத்தனத்திற்கு சிருஷ்டி சக்கரம் என்று சொல்லப்படுவதில்லை. மனித உலகின் வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகிறது. சூக்ஷ்ம வத்தனத்தில் சக்கரம் போன்ற எதுவும் இல்லை. உலகின் வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகிறது என்று பாடவும் செய்கிறார்கள். அது இங்குள்ள விஷயம். சத்தியுகம் திரேதா என சுற்றி வரும்போது இடையில் சங்கமயுகம் நிச்சயம் தேவை. இல்லை என்றால் கலியுகத்தை சத்தியுகமாக யார் மாற்றுவார்? நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக மாற்ற தந்தை சங்கமயுகத்தில் வருகிறார். இது ஹையஸ்ட் அத்தாரிட்டி, காட் ஃபாதர்லி கவர்மெண்ட். கூடவே தர்மராஜாகவும் இருக்கிறார். குணமற்ற என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று ஆத்மா சொல்கிறது. எந்த தேவி தேவரின் கோவிலுக்கு போனாலும் அவர்கள் முன்னால் இப்படி சொல்கிறார்கள். இப்படி சொல்ல வேண்டியது தந்தையிடம். அவரை விட்டுவிட்டு சகோதரர்களிடம், அதாவது தேவர்களிடம் வந்து சொல்கிறார்கள். இந்த தேவர்கள் சகோதரர்கள் தானே. சகோதரர்களிடமிருந்து எதுவும் கிடைப்பதில்லை. சகோதரர்களுக்கு பூஜை செய்து செய்து கீழே இறங்கி வந்தீர்கள். தந்தை வந்திருக்கிறார். அவரிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தையை யாரென்றே அறியாமல் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். ஒருவர் அகண்ட ஜோதி தத்துவம் என்று சொல்கிறார். அவர் பெயர் உருவம் இல்லாதவர் என்று ஒருவர் சொல்கிறார். எப்போது அகண்ட ஜோதி சுரூபமோ அப்போது பெயர் உருவம் இல்லாதவர் என்று எப்படி சொல்கிறார்கள்? தந்தையை அறியாத காரணத்தால் அழுக்கானார்கள். தமோ பிரதானமாகவும் ஆகியே தீர வேண்டும். பிறகு எப்போது தந்தை வருவாரோ அப்போது அனைவரையும் சத்தோ பிரதானமாக மாற்றுவார். ஆத்துமாக்கள் எல்லாம் நிராகார உலகில் தந்தையோடு இருக்கின்றன. பிறகு இங்கே சத்தோ ரஜோ தொமோவில் வந்து பாகத்தை நடிக்கின்றன. ஆத்மாவே தந்தையை நினைவு செய்கிறது. தந்தை வருகிறார். நான் பிரம்மா உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று சொல்கிறார். இது பாக்கியசாலி ரதம். ஆத்மா இல்லாமல் ரதம் மட்டும் இருக்காது. இது ஞானமலை என்று இப்போது தந்தை குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஞானம் இருக்கிறது. இதனால் என்ன நடக்கும்? அழுக்கான உலகம் தூய உலகம் ஆகும். கங்கை யமுனை சத்தியுகத்திலும் இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனை ஆற்றங்கரையில் ஓடி விளையாடியதாக சொல்கிறார்கள். அப்படி எந்த விஷயமும் இல்லை. அவர் சத்தியுக இளவரசர். அவரை மிக நன்றாக பராமரிப்பார்கள். ஏனென்றால் மலராக இருக்கிறார். மலர் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மலரிடமிருந்து அனைவரும் மனத்தை நுகர்கிறார்கள். முள்ளிலிருந்து யாரும் மனத்தை நுகர மாட்டார்கள். இப்போது இது முட்களின் உலகம். தந்தை வந்து முள்காட்டை பூந்தோட்டமாக மாற்றுகிறார். அதனால் அவருக்கு பபுல்நாத் என்று பெயரும் கொடுத்திருக்கிறார்கள். முட்களை அமர்ந்து மலராக மாற்றுகிறார். எனவே முட்களை மலராக்கும் பாபா என அவருக்கு புகழ் பாடுகிறார்கள். இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அந்த லௌகிக்க தந்தையை உங்களை சாக்கடையில் தள்ளுகிறார். இந்த தந்தை 21 பிறவிகளுக்கு உங்களை சாக்கடையிலிருந்து எடுத்து தூய்மையாக்குகிறார். அவர் உங்களை அழுக்காக ஆக்குகிறார். அதனால் தானே லௌகிக்க தந்தை இருக்கும்போதே பரலோக தந்தையை ஆத்மா நினைவு செய்கிறது. அரைக்கல்பம் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும்.
தந்தை நிச்சயம் வருகிறார். சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். நாம் எல்லையற்ற தந்தையுடையவராக மாறியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நமது சம்பந்தம் அவரோடும் இருக்கிறது, லௌகீகத்தோடும் இருக்கிறது. பரலோக தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாகிறீர்கள். இவர் என்னுடைய லௌகீக தந்தை, இவர் என்னுடைய பரலோக தந்தை என்பது ஆத்மாவிற்கு தெரியும். பக்தி மார்க்கத்திலும் இது ஆத்மாவிற்கு தெரியும். அதனால்தானே ஹே பகவான், ஓ காட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அழியாத தந்தையை நினைவு செய்கிறார்கள். அந்த தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இது யாருக்கும் தெரியாது. சாஸ்திரங்களில் யுகங்களின் ஆயுளையும் மிக நீளமாக எழுதியிருக்கிறார்கள். அழுக்கானவர்களை தூய்மையாக்கவே தந்தை வந்திருக்கிறார் என்பது யாருடைய எண்ணத்திலும் வருவதில்லை. அப்படியானால் நிச்சயம் சங்கம யுகத்தில் தான் வருவார். கல்பத்தின் ஆயுளை லட்ச வருடங்கள் என எழுதி மனிதர்களை முற்றிலும் கார் இருளில் தள்ளிவிட்டார்கள். தந்தையை அடைவதற்கு அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிக பக்தி செய்பவர்களுக்கு பகவான் கிடைப்பார் என்று சொல்கிறார்கள். எல்லோரையும் விட அதிக பக்தி செய்தவர்களை நிச்சயம் முதலில் சந்திக்க வேண்டும். தந்தை கணக்கும் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் முன்பாக நீங்களே பக்தி செய்கிறீர்கள். அதனால் உங்களுக்கே முதலில் பகவான் மூலமாக ஞானம் கிடைக்க வேண்டும். அதனால் நீங்களே புது உலகில் ஆட்சி செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை குழந்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இதில் சிரமத்திற்கு எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் அரைக்கல்பம் நினைவு செய்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். சுகமாக இருக்கும்போது யாரும் நினைவு செய்வதே இல்லை. கடைசியில் எப்போது துக்கம் அடைவீர்களோ அப்போது நான் வந்து சுகவாசிகளாக மாற்றுகிறேன். இப்போது நீங்கள் மிக பெரிய மனிதர்களாக மாறுகிறீர்கள். முதல் மந்திரி, பிரதம மந்திரி போன்றோரின் பங்களாக்கள் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அங்கே பசுக்கள் மற்றும் ஃபர்னிச்சர் எல்லாம் அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்கள், தெய்வீக குணங்களை உடைய தேவர்களாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிறீர்கள். அங்கே உங்களுக்கு மாளிகையும் தங்க வைரங்களால் கட்டப்பட்டிருக்கும். அங்கே உங்கள் ஃபர்னிச்சர் தங்கம் பதிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இங்கே ஊஞ்சல் போன்ற எல்லாம் பிச்சைக்கார நிலையில் இருக்கின்றன. அங்கே முதல் தரமாக எல்லா பொருட்களும் தங்கம் வைரங்களால் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் ருத்ர ஞான யாகம். சிவனை ருத்ரன் என்று சொல்கிறார்கள். எப்போது பக்தி முடியுமோ அப்போது பகவான் ருத்ர யாகத்தை படைக்கிறார். சத்யுகத்தில் யாகம், அதாவது பக்தியின் விஷயமே இருக்காது. இந்த நேரமே தந்தை இந்த அழியாத ருத்ர ஞான யாகத்தை படைக்கிறார். பின்னாளில் அதற்கு புகழ் பாடப்படுகிறது. பக்தி எப்போதும் நடந்து கொண்டே இருப்பதில்லை. பக்தி மற்றும் ஞானம். பக்தி இரவு, ஞானம் பகல். தந்தை வந்து பகலை உருவாக்குகிறார். அதனால் குழந்தைகளுக்கு தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். தந்தை நம்மை உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். தந்தை மிக அன்பானவர். அவரை விட பிரியமான பொருளாக வேற எதுவும் இருக்க முடியாது. பாபா வந்து எல்லா துக்கங்களையும் போக்குங்கள் என அரைக்கல்பமாக நினைவு செய்து வருகிறீர்கள். இப்போது தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் இல்லற விவகாரத்திலேயே இருக்க வேண்டும் என்பதையும் புரிய வைக்கிறார். இங்கே தந்தையிடம் எதுவரை அமருவீர்கள்? பரந்தாமத்தில் தான் தந்தையோடு இருக்க முடியும். இங்கே எல்லா குழந்தைகளும் இருக்க முடியாது. டீச்சர் எப்படி கேள்வி கேட்க முடியும்? லவுட் ஸ்பீக்கரில் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்.
கல்லூரிகள் அதிகம் இருக்கின்றன. பிறகு அனைவருக்கும் பரீட்சை நடக்கிறது, லிஸ்ட் வருகிறது. இங்கே ஒரு தந்தை மட்டுமே கற்பிக்கிறார். துக்கத்தில் எல்லோரும் அந்த பரலோக தந்தையே நினைவு செய்கிறார்கள் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். இப்போது இந்த தந்தை வந்திருக்கிறார். மிக பெரிய மகாபாரத சண்டையும் முன்னால் நிற்கிறது. மகாபாரத சண்டையின் போது ஸ்ரீ கிருஷ்ணர் வந்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி நடக்க முடியாது. பாவம், அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இருந்தும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் என நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது மிக அன்பானவராக சிவனும் இருக்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணரும் இருக்கிறார். ஆனால் அவர் நிராகாரர், இவர் சாக்காரர். நிராகார தந்தை அனைத்து ஆத்துமாக்களுக்கும் தந்தை. ஆனால் இருவரும் மிக அன்பானவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் உலகின் எஜமானர் தானே. இப்போது அதிக அன்பானவர் யார் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். சிவபாபாவை அப்படி தகுதி பெற வைக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன செய்கிறார்? தந்தையே அவரை அப்படி மாற்றுகிறார். தேவதை போல சிவபாபா தான் மாற்றுறார். எனவே புகழும் அந்த தந்தைக்கு அதிகமாக இருக்க வேண்டும். சங்கரரின் நடனத்தை காட்டுகிறார்கள். உண்மையில் நடனம் போன்ற விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் எல்லோரும் பார்வதிகள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த அமர்நாத் சிவன் உங்களுக்கு கதை சொல்கிறார். அது விகாரமற்ற உலகம். அங்கே விகாரத்தின் விஷயமே இல்லை. தந்தை விகார உலகை ஒன்றும் உருவாக்க மாட்டார். விகாரத்தில்தான் துக்கமே இருக்கிறது. மனிதர்கள் ஹடயோகம் போன்றவற்றை அதிகம் கற்கிறார்கள். குகைகளுக்கு சென்று அமர்கிறார்கள். நெருப்பிலும் நடக்கிறார்கள். மாய மந்திரங்களும் அதிகம் இருக்கின்றன. மந்திரத்தால் பல பொருட்களை கொண்டு வருகிறார்கள். பகவானையும் மந்திரவாதி, நகை வியாபாரி, தொழிலதிபர் என்று சொல்கிறார்கள். அவர் நிச்சயம் சைத்தன்யமாக இருப்பார். நான் வருகிறேன் என்று சொல்கிறார். மந்திரவாதி தானே. மனிதரை தேவராக, பெக்கரை பிரின்ஸாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட மந்திரத்தை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பூக்களின் தோட்டத்திற்கு போக வேண்டும். எனவே நறுமணம் வீசும் மலராக மாற வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஒரு பரலோக தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களையும் இணைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், சிவபாபா மிக அன்பானவர். அந்த ஒருவருக்கே அன்பு செலுத்த வேண்டும். சுகமளிக்கும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: யாருடைய குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் தனது குணங்களின் சக்திகளின் ஒத்துழைப்பை கொடுக்கும் மாஸ்டர் வள்ளல் ஆகுக. அனைத்து ஆத்மாக்களும் தனக்கு சமமாக ஆஸ்திக்கு அதிகாரி ஆக வேண்டும் என்ற ஆன்மீக பாவனையில் இருப்பவரே மாஸ்டர் வள்ளல். யாருடைய குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் அவர் தான் தாரணை செய்த குணங்களின் சக்திகளின் ஒத்துழைப்பை கொடுப்பார். இவர் இப்படித்தான் என்று பாவனைக்கு பதிலாக இவரையும் தந்தைக்கு சமமாக மாற்றுவேன் என்ற சுப பாவனை இருக்க வேண்டும். கூடவே இந்த அனைத்து ஆத்துமாக்களும் ஏழ்மையிலிருந்து, துக்கத்திலிருந்து, அசாந்தியிலிருந்து சதா சாந்த சுகஸ்வரூப அளவற்ற செல்வந்தர் ஆக வேண்டும் என்ற உயர்ந்த விருப்பம் இருக்க வேண்டும். அப்போது மாஸ்டர் வள்ளல் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: மனம், சொல், செயலால் சேவை செய்பவரே நிரந்தர சேவாதாரி. அவரது ஒவ்வொரு சுவாசத்திலும் சேவை கலந்திருக்கும்.
அவ்யக்த செய்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தராக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். முதலில் தனது தேகத்திலிருந்து, தேக சம்பந்தங்களிலிருந்து, பழைய உலக நினைவிலிருந்து விடுபடுங்கள். எப்போது இந்த முக்தி நிலையை அனுபவம் செய்வீர்களோ அப்போது விடுபட்ட பின் ஜீவன் முக்தியின் அனுபவம் தானே ஏற்படும். அதனால் ஜீவனில் இருந்து கொண்டே தேக சம்பந்தம் மற்றும் பழைய உலகின் கவர்ச்சியிலிருந்து எதுவரை விலகியிருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.